ஒரு வாரம் பிக் பாஸ் எப்படி போச்சு? போச்சு. நல்லா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். சட்டுன்னு ஆரம்பிச்சுட்டாங்க வேலைய. எல்லாருக்குமே வந்துட்டு இப்ப பார்த்தா, அ ஒரு விஷயம் நாய் கொலைக்கும். தூங்குனா நாய் கொலைக்கும். ஏன்டா மிட் நைட்ல நாய் கொலைச்சுச்சு? என்னடா நடந்தது உள்ள? அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு நெறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ். அடுத்த நாள் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா வந்துட்டு, ரொம்பவே தப்பா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அது நான் என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நம்மளுக்கு தெரியாது. 24/7 பார்க்குற உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படிங்கிறனால தான் கூப்பிட்டு கேட்கணும். என்னங்க நடந்தது உள்ள? இல்ல ஆக்சுவலா வந்து அவங்க 2 பேரும் குட் நைட் சொல்லிட்டு போறாங்க. இவங்க எல்லாரும் கார்டன் ஏரியாக்கு அந்த ஃப்ரண்ட்ல டோர் பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்க. சொல்லிட்டு போறாங்க. அதோட இவங்கள மட்டும் தான் காமிச்சுட்டு இருந்தாங்க. உள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறது டோட்டலா காமிக்கல. அதுக்கப்புறமா நாய் குலைக்கிற சவுண்ட் வந்ததும் எல்லாரும் எழுந்து உட்கார்றாங்க. அவர் வந்து கரெக்ட்டா அவரோட பெட்டு கிட்ட இருந்து வராரு. டீலக்ஸ் ரூம்ல இருந்து கமருதீன் படுத்துட்டு இருக்க பெட்டு கிட்ட இருந்து கமருதீன் நடந்து வராரு வெளியில. திவ்யா எழுந்து உட்கார்றாங்க. லாஸ்ட் அந்த சைட்ல பாத்ரூம் மிரர் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இப்டி பண்ணிட்டு இருக்காங்க வந்து பார்வதி. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி சோசியல் மீடியால நெறைய தவறான தவறான ஒரு இது இல்ல பரப்பிட்டு இருக்காங்க. திட்டுறாங்க. அது பயங்கரமா உண்மையாவே திட்டுறாங்க. அது நடந்திருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஒரு வேள வார்னிங் மாரி கூட நாய கொலைக்க வச்சிருக்கலாம் டீம். அப்படியும் இருக்கலாம். இல்ல கை தவறி கூட அந்த பட்டன அழுத்திருக்கலாம். ஆனா இத்தன வருஷம் அழுத்தாத பட்டன் இந்த வருஷம் எப்படி அழுத்துனாங்கன்றது தெரியல. இந்த மாரி நெறைய சரி, ஓகே. கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு. எதுவுமே நடந்திருக்காது அப்படிங்கிற எந்த தவறான ஒரு விஷயமும் நடக்காது. ஏன்னா, அவ்ளோ கேமராஸ் இருக்கு. ஸோ, அவ்ளோ கேமராஸ் இருக்கும்போது, ஏதோ ஒரு விஷயம் தவறா இருக்க கண்டு தானே அந்த டாக் கொலைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. கமெண்ட்ஸ் படிக்காம இருக்க மாட்டீங்க. ட்ரோல் பண்ணி அப்படியே எடுத்து அந்த வீடியோவ போட்டு ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அங்க என்ன நடந்தது தெரியும் சொன்னா, அடுத்த நாள் எதுக்கு அழுது, நெறைய ஆர்கியூமெண்ட்ஸ், சோகமா இருக்கிறது அந்த மாதிரி போச்சு. அதுதான் என்னன்னே புரியல. விஜய் சேதுபதி சார் இந்த வாரம் எந்த விஷயத்த முக்கியமா வந்துட்டு அம் முக்கியமா கேட்கணும் அப்டின்னா, என்ன விஷயத்த கேட்பாரு? சத்தியமா இந்த விஷயத்த கேட்கவே மாட்டாரு. ஏன்னா இது வந்து அவரு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இத கேட்டது கிடையாது. கமல் சாரும் இந்த மாரி விஷயங்கள வந்து கேட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த அவர் கேட்க மாட்டாரு. ஆனா, அப்படி நடக்குது. இந்த மாரி ஏதாவது ஒண்ணு அப்படின்னா, டீம் இன்டிமேட் உள்ள டைரக்ட்டா சொல்ல முடியாதனால, மேபி இந்த மாரி ஹிண்ட் குடுத்துருக்கலாம். ஸோ, அது என்ன நடந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியாது இப்பவும். ஆனா, தப்பா நடந்திருந்ததுன்னா, அந்த உண்மையாவே நாய் கொலைக்கிறத போட்டுருக்காங்க. அப்படி இல்லன்னா, இது ஏதோ இவங்களலாம் கொஞ்சம் அலாட்டா அலர்ட் ஆக்குறதுக்காக நாய கொலைக்க வச்சிருக்காங்க அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இது 2மே வந்து நான் இந்த விஷயத்துல பார்வதிக்கு சப்போர்ட்டோ, கமருதீனுக்கு சப்போர்ட்டோ யாராலயுமே பண்ண முடியாது. என்ன நடந்ததுன்றது அவங்க 2 பேர், அந்த கேமரா, அந்த டீம் இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும்.